அந்த மொழியை என்னுயிர் மொழியை என் தமிழை சனியன் ஒளி என்று சொல்றாங்க. அத ஒரு கேள்வி நமக்கு வருது. இத தெலுங்குல என்ன இருக்கு? ஒளி. கன்னடத்துல என்ன இருக்கு? சனியன் ஒளி. இது மலையாளத்தில் என்ன இருக்கு? கர்மா, அதை ஒழிச்சு விடு. அப்படி சொல்லிட்டு ஒருத்தன் உயிரோட நடமாடி இருக்க முடியுமாங்கிற கேள்வி நீ எழுப்பி பார்க்கணும். தமிழ்ல என்ன இருக்கு? சனியன், அத ஒளி. அது ஒரு காட்டு மிராண்டி மொழி. அதை படிச்சா வேலை கிடைக்குமா? அந்த தமிழா உன்னைய படிக்க வச்சது தாய்ப்பால் பைத்தியங்களை. எப்படி இருக்கு பாருங்க. அதை படித்தால் பிச்சையோட எடுக்க முடியாது. இதுதான் இது ஒருத்தருடைய கருத்து. திருப்பி தமிழர் அரசு என்று பேசுவதெல்லாம் இன எழுச்சிக்கு எதிரானது. உங்ககிட்டே கேட்கிறேன், இது எந்த இன எழுச்சிக்கு எதிரானது? தமிழர் அரசு என்றெல்லாம் பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்றால் எந்த இன எழுச்சிக்கு எதிரானது? நீங்க சொல்லுங்க. அப்படின்னா எப்படி? அப்ப தமிழர் அரசு என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்றால் தமிழர் அரசு என்று பேசுவது என் இன எழுச்சிக்கு உரித்தானது, உரியது. அதான் நாங்க பேசுறோம். இப்ப புரியுதா உங்களுக்கு? எவன் என்னுயிர் தமிழ் சனியன் அதை ஒளி என்று சொன்னானோ அவனை ஒழிக்கணும். இவ்வளவுதான் கோட்பாடு. போட்டு அப்படி சொல்றார், இப்படி சொல்ற. அவனுக்கு எதையுமே அறுக்கணும். தாலி அறுக்கணும், கற்பப்பையா அறுக்கணும். இது ஒரு சீர்திருத்தம். எப்படி இது ஒரு சீர்திருத்தம்?